ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு 5-6 பல்லு பூண்டு, அதோட கூட 6-7 வரமிளகாவையும் போட்டு நல்லா வதக்கிட்டு 3 மீடியம் சைஸ் வெங்காயம் அதையும் நல்லா சுருளை கிளாஸ் பதத்துக்கு வதக்கினதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் பழுத்த தக்காளி எடுத்து அதோட கூட உப்பையும் போட்டு நல்லா சுருளை வதக்கிட்டு ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலையும் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துட்டா சூப்பரான சட்னி ரெடி. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாமா? ஒரு பேன் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு, 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 ஸ்பூன் ஜீரகம், கருவேப்பிலை எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இந்த சட்னியில் ஊற்றிட்டோம்னா சட்னி ரெடி. இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சூப்பரான சாஃப்டான ராகி இட்லி தான் பண்ணியிருக்கேன். இந்த ராகி இட்லிக்கு மாவு எப்படி அழைக்கிறது, என்ன ரேஷியோ அப்படிங்கிற வீடியோ ஒன்று ஆல்ரெடி போட்டிருந்தேன். அந்த லிங்க்கை என்னோடய ஃபஸ்ட்டு கமெண்டில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சூப்பரான ராகி இட்லிக்கு தான் இந்த சட்னி அரைச்சிருந்தேன். இட்லியோடு இந்த சட்னியை வச்சு சாப்பிடும்போது தேவாமிர்தமாக இருக்கும்.